வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா டிசி மோட்டார் டிரைவர் ஹச் பிரிட்ஜ் சர்க்கியூட்டு இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, சிமுலேஷனில் கரெக்டாக ஒர்க் ஆகாதது எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சர்க்கியூட்டை பார்த்துருவோம். ஒரு டிசி மோட்டார் கொடுத்துருக்கேன். 4 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 2 டிரான்சிஸ்டர் வந்து என்பிஎன் டைப்பு, 2 டிரான்சிஸ்டர் வந்து பிஎன்பி டைப்பு, 2 பட்டன் கொடுத்துருக்கேன். ஃபார்வர்ட் டைரக்ஷனுக்கு ரன் பண்ணுறதுக்கும் ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்துறதுக்கும் 2 பட்டன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஒரு 4 டயட் கொடுத்துருக்கேன். டயட் வந்து ஆப்ஷனல், டயட் இல்லாமலும் ரன் ஆகும். டயட் வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போதுமே டிரான்சிஸ்டருக்கு பேஸ் மூலிமா சிக்னல் கொடுப்போம். அந்த சிக்னல் வந்து ஒரு டிரான்சிஸ்டர் வழியாக கொடுப்போம். ஓகே, இந்த சர்க்கியூட்டை வந்து ப்ரோட்டியஸில் ரன் பண்ணி பார்ப்போம். ப்ரோட்டியஸ் சாஃப்ட்வேர் ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகிட்டு இதில் வந்து அந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, ஸ்கிமேட்டிக் கேப்சர், அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கிங்க. ஒர்க் பிளேஸ் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து காம்பனண்ட் மோடு போயிட்டு இந்த பி கலர் சிம் கிளிக் பண்ணுங்கள். பிக் டிவைஸ் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு என்னென்ன காம்பனண்ட் தேவையோ, இப்போ ஃபஸ்ட்டு என்பிஎன் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்குவோம். BC547 NPN டைப் டிரான்சிஸ்டர். நெக்ஸ்ட்டு வந்து BC557, இது வந்து PNP டைப் டிரான்சிஸ்டர். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டர். பட்டன் இன்புட் கொடுக்கறதுக்கு பட்டன் எடுத்துக்கோங்க. அவுட்புட் பார்க்குறதுக்கு டிசி மோட்டார். டிசி மோட்டார்ஸ் நிறையா இருக்குது. நம்ம வந்து நார்மலாக இந்த மோட்டர் யூஸ் பண்ணிக்குவோம். சிம்பிள் டிசி மோட்டார் இருக்கு இல்லையா, அதை எடுத்துப்போம். ஸோ சேஃப்டிக்காக உள்ள டயோடு கொடுத்துட்டேன். டயோடு நிறையா சிம்பிள்ஸ் இருக்குது. ஜெனரிக் டயோடுங்கிறதே நான் எடுத்திருக்கேன். விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு காம்பவுண்டர் இப்போ எடுத்தாச்சு. இப்போ சர்க்கியூட் வந்து ட்ரா பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து டிரான்சிஸ்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். பிசி என்பிஎன் டிரான்சிஸ்டர் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர். இது வந்து டைரக்ஷன்ஸ்க்கு மூவ் பண்ணி எக்ஸ் மிரர் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ் மிரர் கொடுத்தோன்னா அந்த டைரக்ஷன்ஸ் பொசிஷன் நமக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர். அது இங்கேயும் ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டர், அதை வந்து நம்ம அலைன்மெண்ட் பண்ணிட்டோம். சர்க்கியூட்டில் கொடுத்த மாதிரியே வயரிங்லாம் கரெக்டாக கொடுத்துக்குங்க. கிரவுண்ட் சிம்பிள். பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்துருங்க. பாசிட்டிவ் வோல்டேஜ் வந்து 9 வோல்ட் இல்லைனா 12 வோல்ட்டு. நான் வந்து 12 வோல்ட் கொடுத்துக்கிறேன். சிக்னலுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வழியாக தான் சிக்னல் கொடுக்கணும். கொடுத்துட்டோம். பட்டன்ஸ் இனிஷியலாக ஒரு ஃபுல்லாக ப்ரெசன்ஸ் கொடுத்துக்குவோம். இது வந்து நான் வந்து கிரவுண்ட் பண்ணிட்டேன். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வேரி பண்ணிக்கிங்க. பேஸுக்கு சிக்னல் வந்து
1K ரெசிஸ்டன்ஸ் வழியாக கொடுங்க. புல் அப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்போதுமே 10Kல தான் இருக்கணும். சிக்னல் வந்து 5 வோல்ட் சிக்னலு 5 மென்ஷன் பண்ணிக்கிங்க. ஃபைவ் கொடுத்தாச்சு. இப்போ டிசி மோட்டாரை வந்து ஜாயின் பண்ணிப்போம். மோட்டார் கொடுத்து அது வந்து டைரக்ஷன்ஸ் வேரி பண்ணிக்கிட்டு டைரக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. 4 டயோடு வச்சுக்கிங்க. ஒரு டயட் கொடுத்தாச்சு. டைரக்ஷனை நமக்கு ஏற்ற மாதிரி ரைட் கிளிக் பண்ணி வேரி பண்ணிக்கலாம். டிரான்சிஸ்டர் டைரக்ஷன்ஸ் வந்து நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம். டிரான்சிஸ்டர் இங்கே கொடுத்துட்டு அதை வந்து மிரர் பண்ணிப்போம். மிரர் பண்ண நான் விட்டுட்டேன். நான் ஒயரிங் வந்து வேரி ஆகணும் அப்படின்ட்டு இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிப்போம். எமிட்டர் பாயிண்ட்டை தான் இங்கே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இதோட எமிட்டர் இதோட எமிட்டரை ஜாயின் பண்ணிக்கிட்டோம். கலெக்டர் பாயிண்ட் தான் வந்து நெகட்டிவுக்கு வரும். ஏன்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஆப்போசிட்டாக நான் என்பிஎன் மாடல்லே போட்டேன். இது வந்து பிஎன்பி ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். ஓகே, சிக்னல் வந்து 5 வோல்ட் சிக்னல் வந்து கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து 12 வோல்ட் சிக்னல் தான் கொடுத்துருவோம். சிக்னல் கொடுத்துட்டோம். மோட்ரு வந்து இது வந்து ஃபார்வர்ட் பட்டன்ஸ் ஃபார்வர்ட் ரன் ஆகிட்டுருக்கு. இதை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா மோட்ரு ஆஃப் ஆகிடும். இதை ஆன் பண்ணிட்டோம்னா ரிவர்ஸ் ரன் ஆகுது பாருங்கள் மோட்டார். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.